அப்பா, சொல்லுமா. நீங்க ப்ளீஸ் என் கூட மண்டபத்து வரைக்கும் வரீங்களா? அஃப்கோர்ஸ்மா, இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஹலோ மாப்பிள்ள சார், இருங்க. இவ்வளவு அவசரப்படுறது சரியில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன், என்னாச்சு? ஷூ போட்டுட்டு யாராவது மணவரைக்கு போவாங்களா? சரி சரி, பேசுறது போதும். எங்க செல்ல மாமா ஷூப கழட்டுங்க. சாரு, எங்க அண்ணாவை தொந்தரவு பண்ணாத. அட அண்ணா, இந்த ஷூவை என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இருங்க இருங்க, பத்திரமா பாத்துக்கிறாங்களா? வந்துட்டாங்க. நாங்க எதுக்காக இங்க இருக்கிறோம்? என்கிட்ட கொடு மகேஷ், உன்னோட இந்த செருப்பை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சித்தப்பா, நாங்க தான் இருக்கோம்ல, பாத்துக்க. இல்ல வேண்டாம் வேண்டாம் மகேஷ் அண்ணா, நீங்க உங்க செருப்பை என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க கொடுங்கண்ணா. இனிமே இதை பாதுகாக்க வேண்டியது என்னோட வேலை. ஏய், பாலு, நில்லு, நில்றா. பாலு, நீங்க என்ன பண்ற? என்ன நீங்க ஏமாத்தாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தானே. மகேஷ் அண்ணாவோட செருப்பை திருடி வச்சுக்கிட்டாதான் உங்க எல்லாருக்கும் பைசா கிடைக்கும், அதானே? பாலு, நாங்க ஏன் இப்படி பண்ண போறோம்? ஓகே, எனிவே அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வைஷு சைடுல தானே இருந்த, ஆனா இப்போ மகேஷனோட ஷூவை காப்பாத்துறதுக்கு வந்துட்ட. எதுக்கு? ஏ, அவரே என்னோட அண்ணா தானே. அப்படியா? நல்ல பேசுற. அப்படின்னா உனக்கு வைஷு விட மகேஷனாவை தான் பிடிக்குமா? ம்? இல்ல இல்ல, எனக்கு வைஷாக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். நீ போய் சொல்ற. உனக்கு வைஷு மேல அன்பு இருந்துச்சுன்னா நீ அவ பக்கத்துல உட்காந்துருப்ப. ஆமா, உட்காந்துதான் இருக்கணும். ஆனா இந்த செருப்பு நாம பாத்துக்க. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? எனக்கு எல்லாம் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் இந்த பேக் கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? Of course. तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम, तुझे देखा तो ये जाना Thank you very much. You are welcome. प्यार होता है दीवाना सनम, Bye. अभी Bye. से कहाँ जाए हम, तेरी बाहों में मर जाए हम. Oh my God, மகேஷ் என்ன ஷூ எங்க போச்சு? இங்க देखा तो ये जाना सनम प्यार இதான் இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. तुमुक्षेकदन्तश्च कपिलो गजकणकः लम्बोदरश्च विकटो विघ्ननाशो विनायकः.
கன்னியாதானத்தை பண்ண பொண்ணோட அப்பா அம்மா இங்க வாங்கோ. தயாளண்ணே வாங்க, கன்னியாதானம் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆகாஷ், நீங்க வந்து இங்க உட்காருங்க. நான் உட்கார்றதா? சாந்தி, நீங்க என்ன நான் தான் சொல்றேன்ல ஆகாஷ், நீங்க உட்காருங்க. இங்க பாருமா சாந்தி, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஒரு தம்பதிங்க தான் கன்னியாதானத்தை செய்யணும். நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? தம்பதிகளால மட்டும்தானே கன்னியாதானம் பண்ண முடியும். ஆமா கண்டிப்பா. ஆனா ஆகாஷ்க்கு ஒவ்வொரு பொண்ணோட அம்மா அப்பாவும் இதைத்தான் விரும்புவாங்க. இது அவங்களோட உரிமை. அவங்க பொண்ணோட கன்னியாதானத்தை அவங்க தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால ஆகாஷ் தான் வைஷுக்கு கன்னியாதானம் பண்ணுவாரு. ஆனா ஆகாஷ் எப்படி கன்னியாதானம் செய்வாரு? ரத்னா, போய் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. அம்மா, இதுதான் ஸ்னேகா, என்னோட தங்கச்சி, வைஷுவோட அம்மா. அவன் இன்னைக்கு உயிரோட இல்லைனாலும் நம்ம எல்லார் கூடவும் நிச்சயம் எங்கதான் இருப்பா. இன்னைக்கு ஆகாஷும் இவளும் சேர்ந்து வைஷுவோட கன்னியாதானத்தை நடத்துவாங்க. இது எந்த ஊர் பழக்கம்? இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? ஏன் சித்தி, யோசிச்சு பாருங்க. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அஸ்வமேத யாகத்தை சீதா பக்கத்துல இல்லாததுனால அவங்களோட சிலைய பக்கத்துல வச்சுக்கிட்டு செய்யல. அப்படி இருக்கும்போது ஆகாஷ் ஸ்னேகாவோட படத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு கன்னியாதானத்தை பண்ண முடியாதா என்ன?
பாருங்க, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை, பேஷா பண்ணலாமே. எந்த சாஸ்திரத்துல எழுதியிருக்கு அப்பா தன் பொண்ணோட கன்னியாதானத்தை பண்ணக்கூடாதுன்னு? பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் பொண்ணோட எல்லா முக்கியமான விஷயங்களையும் அப்பா தானே எடுத்து பண்றாரு. அப்படிப்பட்ட அப்பா தன் மனைவி இல்லங்கிறதுனால கன்னியாதானம் பண்ணக்கூடாதா என்ன? மனைவி இல்லங்கிறதுனால அவர் அப்பா இல்லன்னு ஆயிடுமா? இதுல அவரோட தப்பு என்ன இருக்கு? நாங்க இவங்க 2 பேர் நல்லதுக்காக தான் சொன்னோம். ஒரு தம்பதி கன்னியாதானம் பண்ணி வைக்கிறதுனால அவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? தம்பதிகளா தானே இருக்காங்க சித்தி. இத பாருங்க, என் ஸ்னேகா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே வைஷு கூட தான் இருப்பா. ஸ்னேகாவோட ஆத்மா, அவளோட ஆசீர்வாதம், அவளோட பலம் எல்லாம் வைஷு கூட தான் இருக்கு. இங்கதான் இருக்கு, எப்பவுமே இருக்கும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆ? ஆகாஷ், இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். வாங்க, உங்க பொண்ணோட கன்னியாதானத்தை நீங்களே உங்க கையால செய்யுங்க. வாங்க வாங்க ஆகாஷ். தேவையில்லாம யோசிக்காதீங்க ஆகாஷ். நீங்க இந்த கன்னியாதானத்தை பண்ணலன்னா வைஷுவோட கல்யாணமே முழுமை அடையாது ஆகாஷ். வாங்க. பண்டிதரே, பூஜை ஆரம்பிங்க. அப்பா கல்யாண சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாம். அக்னி சூரியனுக்கு ஆதாரம். அதனால அந்த அக்னியவே சாட்சியா வச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் 7 முறை அக்னிய வலம் வரணும். முத 4 சுத்துல மாப்பிள்ளை முன்னாடி நடப்பாரு, பாக்கி 3 சுத்துல பொண்ணு நடப்பா. ஏன்னு கேளுங்க. ஆஸ்க் ஆஸ்க். ஏன்? விவசாய வேலை, வெளியுலக வேலை எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு, அதாவது ஆம்பளைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனால அது சம்பந்தப்பட்ட முடிவு எதுவா இருந்தாலும் அவர் தான் எடுப்பார். பாக்கி 3 சுத்துல மணமகள், அதாவது பொண்ணு, அவங்க முன்னாடி இருப்பாங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறதுங்கிறதுல அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். முதல்ல ஜலத்தால சுத்தப்படுத்திக்கங்க. ஜலத்தை 4 பக்கமும் தெளிங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது ஒரு வெல்கம் ட்ரிங்க். तदेव ताराबलं चन्द्रबलं तदेव
இட்ஸ் ஆசம் வைஷு. என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. வாக்குறுதிகள் எடுத்துக்கிறா. உன்னை மட்டும் மறந்துடாதம்மா. உன்னோட மிகப்பெரிய பாக்கியம் உன்னோட ஹஸ்பண்ட் தான். அவருக்கு நீ ஃபெய்த்ஃபுல்லா இரு. என்ன நடந்தாலும் சரி, ஜஸ்ட் டேக் கூல் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே? புகுந்த வீட்டில் உன்னோட ஹஸ்பண்ட்க்கு மற்ற உறவுகளுக்கு உன்னோட கடமையை நீ சிறப்பாக செய்யணும். உன்னோட பெரியம்மாவை நீ உதாரணமாக எடுத்துக்கோ. அவங்கள மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ண. And I love you. And I'm with you. சரி சரி உட்காருங்கோ. மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். மணப்பொண்ணோட நெத்தியில குங்குமத்தை வைப்பா. இப்ப இந்த கல்யாணத்தோட சம்பிரதாயம் எல்லாமே முடிஞ்சது. பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்க, முதல்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க, எழுந்துருங்க. நல்லா இருக்கணும். நல்லா இருங்கப்பா. கடவுளோட அருளால உனக்கும் உன் மாமியார் மாதிரி பையனை பெத்தெடுக்கிற பாக்கியம் உனக்கு நல்லாவே கிடைக்கட்டும். நல்லா இருங்க. என் பசங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்புறம் உங்களுக்கு பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் பிறக்கும் போது பிறக்கட்டும். ஆமா ஆமா, உன்னால இந்த ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற என்ன முடியும்? நீ ஒரு பையனை பெத்திருந்தா தானே உனக்கு அந்த அருமையும் பெருமையும் பையனை பெத்த சந்தோஷமும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க சித்தி, இப்ப கூட எனக்கு பெருமையா தான் இருக்கு.
ஏன்னா கடவுள் என்ன பொண்ணுங்களுக்கு அம்மா வாக்கியிருக்காரு. இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் பொண்ணுங்களும் ஒரு முக்கிய காரணமா தான் இருக்காங்க.